மிக முக்கியமான புதுசான ஒரு பிரச்சனை தான் இந்த வீடியோ. அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் இடையில இந்த நடந்துகிட்டு இருக்கிற இந்த சண்டையில மூன்றாவது நபரா பிரான்சும் பிரிட்டனும் சேர்ந்து ஒரு சில இந்த சமாதான நடவடிக்கைகளை செய்ய போறோம் என்று சொல்லிக்கிட்டு ஈரானுக்கு எதிரான ஒரு சில திட்டங்களோட பிரான்சிட விமானம் தாங்கின ஒரு போர்க்கப்பலின் தலைமையில நெதர்லாந்தும் இத்தாலியும் சேர்ந்து அவங்களோட போர்க்கப்பலையும் செங்கடல் பகுதிக்கு அனுப்பியிருக்காங்க. பிரான்சும் பிரிட்டனும் சேர்ந்து இப்ப நான் கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டம் ஈரான் போட்டு வச்சிருக்கிற திட்டத்துக்கு அப்படியே ஒப்போசிட்ல ஈரானை இலக்கு வச்சு அவங்களை வீழ்த்துற மாதிரியே ஒரு பிளான் பண்ணப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தை ஈரான் ஏற்றுக்கொள்ளுமா, ஈரானுக்கு எதிராக அப்படி என்ன சதி திட்டங்களை இவங்க தீட்டிருக்காங்கிறது போன்ற முக்கியமான பல தகவல்களை தான் நாம் இப்ப இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இது முக்கியமான தகவல் என்கிறதால அனைவருக்கும் தெரியப்படுத்தணுங்கிற வகையில் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அமெரிக்கா ஈரான் கடல் வழி போக்குவரத்தை பிளாக்கேட் பண்ணி வச்சிருக்கிறதால ஈரான் உலகத்துக்கே முக்கியமான தேவையா இருக்கிற, அதாவது இந்த உலகத்துக்கு தேவையான 20% எண்ணெயை கொண்டு போறதுக்கு முக்கியமா ஒரு பாதையா இருக்கிற ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ்ங்கிற கடல் வழி பாதையை மூடின சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை எதுக்காக மூடினாங்கண்டா உலக நாடுகளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது மூலமா உலக நாடுகள் அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு வேலையை செஞ்சாங்க. இப்ப இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸை ஈரான் க்ளோஸ் பண்ணினதால ஐரோப்பிய நாடுகள்ல முக்கியமா இந்த பிரான்ஸ்ல கூட ஜெட் எரிபொருள்களுக்கு விலை என்ன செஞ்சுட்டு அதிகரிச்சுட்டு, அது மட்டும் இல்லாம இந்த ஃபியூச்சர்லையும் எரிபொருள் தட்டுப்பாடு வரும்ங்கிற ஒரு நிலைப்பாடு வந்துட்டு, இதை இப்படியே விட்டா ஐரோப்பிய நாடுகளின் நிலைப்பாடு மிக மோசமா போயிருங்கிறத புரிஞ்சுக்கிட்ட இந்த பிரிட்டனும் பிரான்சும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு முக்கியமான திட்டத்தை போட்டு அதை இப்ப என்ன செஞ்சிருக்காங்க, நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்திருக்காங்க. இதுக்கு நெதர்லாந்து இத்தாலியும் அவங்களோட சைட்ல இருந்து ஒரு பச்சை கொடியையும் காட்டிருக்காங்க. இந்த திட்டம் என்னன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடக்கிற இந்த போர் முடிவடைஞ்சதுக்கு பிறகு இல்லண்டா அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் தானே அதை ஈரான் திறந்து அந்த பகுதியில் ஒரு பதற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்த உடனேயே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதியோட கட்டுப்பாட்டை பிரான்சும் பிரிட்டனும் சேர்ந்து உருவாக்குற ஒரு சர்வதேச கடற்படையோட கட்டுப்பாட்டில் அந்த பகுதியை கொண்டு வந்து அந்த பக்கமா போற கப்பல்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது தான் இந்த திட்டத்துல முக்கியமான ஒரு நோக்கமா. அதோட இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஈரான் ஒத்துழைப்பு வழங்கணும் வேண்டும். அப்படி ஒத்துழைப்பு வழங்கினா ஈரான் கப்பல்கள் சுதந்திரமா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதியால போறதுக்கு அனுமதி வழங்கப்படுமா என்றும் சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் எங்க இருக்கு, மிடில் ஈஸ்ட்ல தான் இருக்கு. இந்த பக்கமா ஈரானும் அதுக்கு ஆப்போசிட் பக்கமா ஓமானும் யுஏயும் இருக்கு. இப்ப இந்த மூன்று நாட்டுக்கு நடுவால தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் இருக்கு. இப்ப ஈரான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் பாதையால சுதந்திரமா போறதுக்கு யார் அனுமதி வழங்க போறா? ஐரோப்பாவில் இருக்கிற பிரான்சும் பிரிட்டனும். இதை கேட்கிற நமக்கே ஒரு விசர் வருதுண்டா ஈரானுக்கு எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்ல, அவங்க சொல்றாங்க, யாரு, பிரான்சும் பிரிட்டனும் சொல்றாங்க, அவங்க ஈரானுக்கு அனுமதி வழங்குறதோட ஈரான் இந்த பேச்சுவார்த்தை மேசையில் இருக்கணுமாம். அதோட அமெரிக்கா ஈரானுக்கு போட்டிருக்கிற அந்த பிளாக்கேட்டை எடுக்கணுமாம். அதுக்காகத்தான் இந்த பிரான்ஸ்ல போர்க்கப்பல் செங்கடல் பக்கமா வந்திருக்கு. சிம்பிளா பிரச்சனை முடிஞ்சுன்னு ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் கட்டுப்பாட்டை முழுசா இவங்களுக்கிட்டே கொடுத்தாச்சு. அமெரிக்கா பிளாக்கெட்டை எடுத்தாச்சு. அப்படியே ஈரான் பேச்சுவார்த்தை மேசையில் இருந்தாச்சு. அதோட அமெரிக்கா கேட்ட மாதிரி ஈரான் யுரேனிய கையிருப்பை நாட்டுக்கு வெளியில கொடுத்தாச்சு. பிறகு ஈரான் இந்த கையை கட்டிக்கிட்டு அமெரிக்காவை பார்த்து ஓம் சார் நீங்க சொல்றதை எல்லாம் செய்யறேன் சார்ன்னு சொல்லி அவங்களுக்கு செலட் போட்டுக்கே இருந்தாச்சு. பிரான்சும் பிரிட்டனும் சேர்ந்து செய்கிற இந்த வேலையை வெளியில இருந்து பார்த்தா ஒரு சமாதான நடவடிக்கை மாதிரி தான் தெரியும். ஆனா அவங்க என்ன செய்யறாங்கண்டா அமெரிக்காவும் ஈரானும் இப்ப எதிர்க்கு எதிர நின்று ஆளுக்கு ஒரு பொருளோட சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ள சமாதானம் பேச வாரங்கிற பேர்ல பேச்சு அப்படியே பைய கொடுத்து ஈரான் கையில இருக்கிற பொருளை மட்டும் அப்படியே நைஸா வாங்கி எடுத்துக்கிட்டு போற மாதிரி தான் இந்த திட்டம் இருக்கு. இப்ப திரும்ப ஈரான் கையில பொருள் இல்லைண்டா அமெரிக்கா என்ன செய்யும், ஈரானு கிட்ட பொருள் இல்லை, சோ நாம அவங்களோட சண்டை பிடிக்கிறது நியாயம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு போகும்னு நினைக்கிறீங்களா? அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. இந்த திட்டம் ஈரானை நிராயுதபாணியாக மாற்றுவதற்காக மட்டும்தான் என்கிறது எந்த தனிப்பட்ட கருத்து. அந்த கருத்தோட நீங்களும் ஒத்து போறீங்களாங்கிறத கட்டாயமா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்களா. அடுத்ததா ஈரானுக்கிட்ட ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் டோட்டல் கண்ட்ரோல் இருக்கும் வரைக்கும் தான் ஈரானுக்கு ஒரு பவர் இருக்கும். இப்ப இன்னமும் சொன்னா ஈரான் கடைசி ஆயுதமே அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் தான் சொல்லலாம்.
அதை வச்சு தான் ஈரான் இப்போ இந்த போரையே நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு இடத்தை இவங்க சொல்ற மாதிரி ஈஸியா ஈரான் இந்த பிரான்ஸுக்கிட்டையும் பிரிட்டனுக்கிட்டையும் கொடுக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஈரான் இப்போ ஒரு அதிரடியான கருத்தை சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் இந்த பிராந்தியத்தை விட்டே போகணும், அதோட எங்கட பிராந்தியத்திட பாதுகாப்பை நாங்க உறுதிப்படுத்துறோம், உங்களோட பாதுகாப்போ இல்ல உங்களோட தலையீடோ இங்கல பக்கம் தேவையில்லைன்னு அப்படியோ ஒரு அதிரடியான கருத்தை தான் இப்ப சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈரான் இப்ப புதுசா ஒரு பெர்சியன் கல்ஃப் ஸ்ட்ரைட் அத்தாரிட்டி என்கிற ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணி அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் வழியால போற எல்லா கப்பல்களும் ஈரான் ராணுவத்திட அனுமதியோடையும் அவங்களோட வழிகாட்டுதல்களோடையும் தான் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை கடக்கணும் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதோட இதுக்கு பாதுகாப்பு கட்டணமா ஒரு சில தொகைகளை அந்த கப்பல்களுக்கிட்ட இருந்து இவங்க வசூலிக்க போறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸோட ஃபுல் கண்ட்ரோல் ஈரானுக்கிட்ட தான் இருக்கும் என்றும் சொல்லியிருக்காங்க. இப்ப இதான் ஈரான் திட்டமா இருக்கக்குள்ள இதுக்கு அப்படியே முரணாதான் இருக்கு இந்த பிரான்சும் பிரிட்டனும் சேர்ந்து கொண்டு வந்திருக்கிற இந்த ஒரு திட்டம். அது மட்டும் இல்லாம இந்த பிரான்சும் பிரிட்டனும் சேர்ந்து போட்ட திட்டத்துக்கு 12 நாடுகள் ஆதரவு வழங்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பிரான்ஸ். இப்ப இந்த பிரச்சனை எங்க போய் முடிய போகுதுங்கிறது நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதோட இந்த பிரான்சும் பிரிட்டனும் சேர்ந்து போட்டிருக்கிற இந்த திட்டம் அமெரிக்காவுக்கு சார்பா இருக்கா இல்ல பொதுநிலையா இருக்காங்கிறது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை தயவு செஞ்சு இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணிட்டு என்னுடைய இந்த முயற்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிற வகையில் இந்த வீடியோவை எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி அவங்களுக்கு ஷேர் பண்றதோட இந்த பேஜையும் ஃபாலோ பண்ணிடுங்கிறத சொல்லிட்டு, மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான அடுத்த காணொளிகளை உங்களை வந்து சந்திக்கும் வரை இந்த காணொளியிலிருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.